அது பேசினா டக்குன்னு ஒரு மாதிரி பேசுறாங்க, டக்குன்னு படுக்கைக்கு கூப்பிடுறவங்க, ரூம் போடலாமாங்கிறவங்க. உங்களுக்கு நடந்திருக்கு அந்த மாதிரி? நடந்திருக்கு. இப்போ நின்று நீ தனியாக தானே இருக்க, உனக்கு அதெல்லாம் தோணாதா? டைரெக்டா மேட்ருக்கு வர மாதிரி உங்களுக்கு தோணி இருக்கா ஒரு மறுமணம் பண்ணணும்னு? தோணிருக்கு. வி ஆல் நீட் அ பார்ட்னர். 60 வயசுக்கு மேலே தான் தோணுது. கழுவி கமெண்ட்டை போட்டுறாதீங்க, இந்த வயசுல உனக்கு ஆம்பளை துணை கேட்குது. எனக்கு கோபம்னா, இவ்வளோ ஜெனுவினா இருந்த நம்ம துரோகம் பண்ணி நம்மளை அசிங்கப்படுத்திட்டாங்க. ஆனா நம்மளை விட்டவங்க விதவிதமா 25 வயசு கீழே இருக்கிற பொண்ணுகளோட, அடுத்த 6 மாசம் கழிச்சு அடுத்தது 25 வயசு பொண்ணோட. அந்த வளர்ப்புல முதற்கொண்டு உங்க வார்த்தைகள் விடுவாங்க, உங்க அம்மா ஒழுங்கா வளர்க்கல. இப்ப கூட நான் ஒரு வீடியோ போட்டப்போ, அதனாலதான் இவ புருஷன் விட்டுட்டு ஓடிட்டான். அதெல்லாம் சொல்லப்போனா ஹேரு கூட மதிக்க மாட்டேன். Title sponsors Ramraj. Ramraj Bluetooth Double. Super soft, super absorbent. Max Gold Cash for Gold. Call 04445454545. GT Holidays, South India's #1 travel brand. உதயம் 85 வருட பாரம்பரியமிக்க உதயம் இட்லி அரிசி மற்றும் உதயம் பருப்பு வகைகள். Presents The Parent Honors. Supported by Dr. Srivarma Wellness. அனைத்து நோய்களுக்குமான ஆயுர்வேத மருத்துவம். கார்த்திபுரம் 200 acres township in Coimbatore. Ready to construct premium villa plots and commercial plots with world class infrastructure. Jayachandran எல்லாமே இருக்கு, நல்லாவே இருக்கு. EGS Pillai Group of Institutions. The legacy of educational excellence in the Delta region. Powered by V-Care Hair and Skin Clinic. எல்லா வித தலைமுடி மற்றும் சரும பிரச்சனைகளுக்கும். Mabel, South India's most celebrated women's wear brand. SKM Purna Rice Bran Oil. Milky Mist Ice Cream. Taste the Milky Mist Ice Cream. Galata presents Parent Honestல. ஸோ இன்னைக்கு இந்த நிகழ்வில் நம்ம கூட இணைஞ்சிருக்கிறது டாக்டர் டெய்சி மேம் அவர்கள். எஸ், ஹலோ மேம், வணக்கம். வணக்கம். அது எப்படி சொல்றது, பல பேருக்கு ரொம்ப ஒரு ஃபேவரட். ஒன்று உங்கள் ப்ரொஃபஷனாக இருக்கட்டும், இன்னொரு பக்கம் உங்களுடைய பர்சனல் வாழ்க்கை, அதில் நீங்கள் கடந்து வந்த விஷயமே நிறைய பேருக்கு ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷனாக இருந்துட்டு. நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் வாழ்க்கையில் எவ்வளோ லோஸ்ட் ஆஃப் லோஸும் பார்த்துருப்பீங்க, நிறைய எப்படி சொல்றது, நிறைய உயர்வான விஷயங்களும் நீங்கள் அடைஞ்சிருக்கீங்க. எவ்வளோ கடினம் வாழ்க்கைன்றது. இன்னொரு ஜென்மம் வேணுமா வேணாமா அப்படி கேட்டா ஒன்றும் ஓப்பனா கட்டாயம் வேணும். ஆஹா, சூப்பர். வேணும்னு தான் சொல்லுவேன். யார் ரொம்ப கடினமான பாதையில் வந்தாங்களோ, ரொம்ப புவர் ஃபேமிலியில் பிறந்து, ஒருவேளை அம்மாவை சீக்கிரமாக இழந்து, இல்லைன்னா அப்பாவை சீக்கிரமாக இழந்து, இல்லைன்னா ஒரு புரோக்கன் ஃபேமிலி, இந்த மாதிரி ரொம்ப கடினமான பாதையில் வரவங்க தான் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல் பர்சனாக வருவாங்க. யார் ரொம்ப பேம்பரிங்காக, ஒரு பான் வித் சில்வர் ஸ்பூன் அந்த மாதிரி இருந்துட்டு, எடுத்திருப்பில் எல்லாமே கிடைக்குது, ஒரு பெரிய கான்வெண்ட்டில் படித்தோம், நிறைய நகை போட்டு கட்டி கொடுத்தோம், கார்லேயே கூப்பிட்டு போனோம், எங்கள் வீட்டில் உடனே ஐஃபோன் வாங்கி கொடுத்தாங்க, அந்த மாதிரி பேம்பரிங்காக எடுத்திருப்பில் எல்லாம் கிடைக்கிற பிள்ளைங்க சொல்கிறேன்னு தப்பாக நினைக்காதீங்க, கொஞ்சம் மந்தமாக, கொஞ்சம் தத்தி மாதிரி அப்படி தான் இருப்பாங்க. அவங்க அந்த ஷார்ப்னஸ் வேணும்னா, உங்கள் பிள்ளைங்க நீங்கள் எவ்வளோ வசதியாக இருந்தாலும் சில விஷயங்களை கஷ்டப்பட விடணும். கஷ்டப்பட்டு ஒரு பொருளை அடையிறது அப்படிங்கிற பிள்ளைகளுக்கு அந்த பொருளோட வேல்யூ தெரியும். ஈஸியாக நீங்கள் டப்புன்னு ஒன்று வாங்கி கொடுத்தது தெரியாது. அதனால நிறைய கஷ்டங்கள் நமக்கு வந்திருக்குங்கும் போது, அதெல்லாம் நினைக்கும் போது இன்னைக்கு சந்தோஷமாக தான் இருக்குது. அதனால தான் நம்ம இந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கோம் அப்படின்னு. இன்ஃபேக்ட் இப்போ நீங்கள் சொசைட்டி அவங்க யார் என்ன பேசினாலும் நம்மளுக்கு கவலை இல்லை. ஆனாலும் இங்கே பெரும்பாலும் என்ன ஆகும்னா, அவங்க அம்மா ரொம்ப செல்லம் கொடுத்து எடுத்துட்டாங்கப்பா, எல்லாம் அவங்க அம்மாவை சொல்லணும். அவங்க அம்மா இன்னும் சொல்ல போனா, அவங்க அம்மா ஒழுங்கா அந்த வளர்ப்புல முதற்கொண்டு உங்க வார்த்தைகள் விடுவாங்க, அவங்க அம்மா ஒழுங்கா வளர்க்கல இப்படிலாம் சொல்லுவாங்க. ஸோ நீங்க எப்பாச்சும் இதை எதிர்கொண்டு இருக்கீங்களா? இப்போ உங்க மகள்கள் அவங்க தைரியமா பண்ணக்கூடிய விஷயத்துக்கு அவங்க அம்மா தான்ப்பா எல்லாத்துக்கும் காரணம், இதை எப்படி எதிர்கொண்டீங்க? அது எல்லாமே கமெண்ட் போடுவாங்க. இப்போ கூட நான் பற்றி ஒரு வீடியோ போட்டப்போ, அதனால தான் இவ புருஷன் விட்டுட்டு ஓடிட்டான் அப்படின்னு கீழே ஒரு கமெண்ட் இருந்தது. அதெல்லாம் சொல்லப்போனால் ஹேரு கூட மதிக்க மாட்டேன். அதாவது இப்போ என்கிட்ட தப்பு இருந்தால் நான் உண்மையாலுமே தப்பு. நம்ம மேக்ஸிமம் லவ் பண்ணவங்க என்ன மாதிரி ஒரு லவ் பண்ணியிருக்க முடியாது, கேர் பண்ணியிருக்க முடியாது. நான் நிச்சயமாக சொல்லுவேன், அந்தளவுக்கு விட்டு கொடுத்தது அந்த ஃபேமிலியை காப்பாற்றணும்னு நினச்சதெல்லாம் ஏன்னா அப்படி வளர்த்தனால. ஸோ அதனால் இந்த மாதிரி விமர்சனங்கள் வந்தது. அந்த விமர்சனங்கள் தப்பாக இருந்தால் அதை சுத்தமாக கண்டுக்க மாட்டோம். அதில் கொஞ்சம் தெனாவட்டாவே இருப்பேன். அதை நான் ஷர்மிட்ட சொல்லுவேன், உங்கள் மேலே ஒரு கமெண்ட் தப்பா ஒருத்தங்க சொல்றது, பொறாமையில சொல்றது, வீணுன்ட்டே புறம் பேசுறதுனா ஜஸ்ட் லைக் தட்டி விட்டுட்டு போயிட்டே இருங்க. உடனே இருந்து அவங்களுக்கு பதில் சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அது அவங்கள ரெஸ்பெக்ட் பண்ண மாதிரி இருக்கும். ஆனா நம்ம மேல நிஜமா தப்பு இருந்து ஒருத்தங்க சொன்னா, அச்சோ சாரி, இதை சொல்றது தப்பு இல்லை. சரி, இப்போ நீங்க ரொம்ப எப்படி உங்களுடைய பேசக்கூடிய பேச்சு எல்லாமே ரொம்ப ப்ராக்ரஸிவ் தாட்ஸோட நீங்க பேசுறீங்க.
நான் கொஞ்சம் அப்படியே ஆப்போசிட்டா பூமரிஷ் தாட்ஸோட சில கேள்விகள் கேட்கணும். அது நான் சமூகத்தை ரெப்ரசென்ட் பண்ணி நான் கேட்கணும்னு ஆசைப்படுறேன். இப்போ எல்லாருமே என்ன சொல்லுவாங்கன்னா, இப்போ 3 பேருமே 3 வீட்ல இருக்கீங்க, தனித்தனி ஃபிளாட்ல இருக்கீங்க. ஒரு ஆண் துணை இல்லாம வாழ்க்கை எப்படி ஆயிடும்ன்ற மாதிரி ஒரு கேள்வி வரும். இன்ஃபேக்ட் நீங்க வந்து அவ்வளவு சந்தோஷமா சொல்லுங்க, உங்க முகத்திலே தெரியுது. நான் என்ன மாதிரி யார் லவ் பண்ணிருப்பா தெரியும் போது அது அந்த காதலுக்கு ஒரு மிகப்பெரிய சாட்சி தான். நீங்க அத்தனை வருஷம் லவ் பண்றதா அந்த உண்மையான காதல். இப்ப இருக்கு நீங்க இப்பயும் அந்த மலரும் நினைவுகள் உங்க ஹஸ்பண்ட் நினைச்சா உங்க முகத்துல ஒரு சந்தோஷம் வரும். அது ஒரு பிரிவு நீங்க எப்படி அதை கடந்து வந்தீங்க? இப்போ ஷர்மி ரோமிட்ட வந்து இப்போ மேரேஜ் கண்டா அவங்களுக்கு ஒரு அவர்சன் வரைக்கும் என்னோட லைஃப் தான். நீங்க எப்படியெல்லாம் லவ் பண்ணீங்க, ஐயோ அம்மா உங்களவெல்லாம் வேலை செய்ய முடியாது, உங்களவெல்லாம் பண்ண முடியாது, உங்களவெல்லாம் சம்பாதிச்சு கொண்டு போய் கொட்ட முடியாது, லட்ச லட்சமா சம்பாதிச்சு கொண்டு போய் கொட்டுறது, இதை விட அதே மாதிரி நீங்களே உங்களை மெயின்டைன் பண்ணிக்குவீங்க, உங்களே ஒருத்தனுக்கு பிடிக்கலன்னா இதுக்கு மேலெல்லாம் நாங்கள் வந்து சர்வ் பண்ண முடியாது. அப்போ நான் சொல்லுவேன், ஏன் நெகட்டிவ் சைட்ஸ் மட்டும் பார்க்குறீங்க, பாசிட்டிவாக நிறைய அழகான விஷயங்கள் இருந்திருக்குது எல்லாருக்குமே. ஆனால் பார்க்கும்போது நெகட்டிவ் தான் நிறைய அதிகம். இந்த வலி என்னால் தாங்க முடியாது, இவ்வளோ அவமானம், இந்த துரோகத்தை என்னால் சகிக்கவே முடியாது அப்படிங்கிற மாதிரி நிறைய இருக்கிறனால தான் நம்ம வெளியே வரோம். ஸோ வந்து மேரேஜ் லைஃப்பில் நல்ல பார்ட்னர் கிடைச்சா நிச்சயமாக ஒரு பெண் தனியாக இருக்கிறது நல்லதா, பார்ட்னரோடு இருக்கிறதா, ஒரு ஆண் தனியாக இருக்கிறதா, பார்ட்னரோட நிச்சயமாக. அதாவது ஃபெயிலியர் லைஃப்லேருந்து வந்த நான் சொல்கிறேன், பார்ட்னரோடு இருக்கிறதா. அதாவது இஃப் யூ ஆர் கெட்டிங் ரைட் பார்ட்னர் கிடைச்சா அதுதான் ஒரு ரொம்ப அழகான ஒரு விஷயம். கிடைக்கல அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு கஷ்டமாக இருக்கோம்னா சத்தியமாக இல்லை, அதுக்கு எந்த விதத்திலும் குறையில்லாம நல்லா இருக்கும். வாட்ஸ் யுவர் தாட்? அட்ஜஸ்ட் பண்ணி போறது தானங்க வாழ்க்கையே. ஆமாம், அட்ஜஸ்ட்லாம் பண்ணிட்டோம். எல்லாருமே யாரும் வெளியே வராங்க இல்லையா? இப்போ நம்ம வெளியே வரவங்கள பார்த்து நம்ம சொல்கிறோம், ஏன் பொண்டாட்டி கூட இருக்கல, நீங்கள் ஏன் புருஷன் கூட இருக்கலன்னு. அந்த வெளியே வந்தவங்களுக்கு வேறு ஒரு உறவு கிடைக்கும்போது ஏன் வந்து ஃபேமிலி பிரேக்கர், ஹோம் பிரேக்கர்லாம் நிறைய சொல்கிறீங்க. யாருமே வெளியே வரவங்க சும்மா இருக்கிற அழகாக பஞ்சு மத்தியில் வர்றவங்க நிறைய பேர் கிடையாது. அதெல்லாம் இருந்து சகிக்க முடியாமல், அந்த சூடு பொறுக்க முடியாமல், அதெல்லாம் பொறுக்க முடியாமல் தான் வெளியே வராங்க. சும்மா வெளியிலேருந்து ஒரு கமெண்ட், ஏன் வெளியே வந்த பொண்டாட்டி வந்து நினைக்கிற பொழுதுபோகாமையாக வெளியே வராங்க. அது ஆனால் நல்ல மனைவி இருந்து திமிருக்கு வெளியே வரவங்க, நல்ல கணவன் இருந்து லொல்லுக்கு வரவங்களாம் நிறைய பேர் இருக்காங்க. அது வந்து துரோகிகள் இன்னைக்கு தான் இருக்காங்க. அது அவங்களுக்கு கர்மாப்படி நிச்சயமாக ஒரு நல்ல லைஃப் வரும் அப்படிங்கிறதுல எனக்கு நம்பிக்கை இல்லை. ஆனால் ஒரே ஒரு லைஃப் என்ன, ஆண்களுக்கும் பெண்களுக்கும் நீங்கள் பார்க்கும்போது நிறைய ஆண்களை பார்த்துருப்பீங்க, ஏகப்பட்ட பொய் சொல்லுவான். நான் பார்த்துருக்கேன். பொண்டாட்டி வச்சுட்டு ஏகப்பட்ட கேர்ள் ஃப்ரெண்ட் வச்சுருப்பான். ஆனால் ஃபோன் எடுத்து பொண்டாட்டிக்கு பேசினா 1000 பொய். கிழக்க போனால் வடக்க போனேன்னு சொல்லுவான், அப்படி இப்படி சொல்லுவாங்க. பயங்கர பொறுப்பாக பேசுவாங்க. ஃபோனை கீழே வச்சோன்னே நிறைய குறும்பு பண்ணாங்க. ஆனால் அவங்களுக்கு அட்டகாசமான ஒரு வைஃப், சூப்பராக குடும்பத்தை பார்த்துக்கிறவங்க, அழகாக காதலிக்கிற ஒரு பெண் இருக்கிறத நான் பார்த்துருக்கேன். இதே வந்து நீங்கள் உங்களுக்கு கற்பனை பண்ணிக்கோங்க, பாரு அவன் எவ்வளோ குறும்பு பண்ணுறான், அவனுக்கு என்ன மாதிரி ஒரு ஒய்ஃபு அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க நிறையா. அதே மாதிரி பெண்களுக்கு பயங்கர வாயடிக்கிறது, பயங்கர இது பண்ணுறது, சண்டை போடுறது, எல்லாத்துக்கும் ரொம்ப இதாக இருக்கிறது, நான் அராச்சகம் பண்ணுவாங்க. ஆனால் அவங்களுக்கு சொல்கிறது அப்படி கேட்குற மாதிரி ஒரு ஒய்ஃப் இருக்கும். இது வந்து ஆமாம், நம்ம இது ஒன்றே கர்மாப்படி தான் அப்படிலாம் கிடையாது. நிறையா வந்து சொல்லப்போனால் நிறைய நல்ல ஹஸ்பண்ட் சொல்கிறதெல்லாம் கேட்குற மாதிரி ஒரு ஹஸ்பண்ட் இருக்குன்னா, அந்த பெண்ணை பார்த்தீங்கன்னா செம்ம விவரமாக, ரொம்ப ஸ்ரூடாக, பயங்கரமா அப்படிலாம் இருப்பாங்க. அப்போ வந்து லைஃப்ல என்னன்னா சர்வைவல் ஆஃப் ஃபிட்டஸ்ட் அப்படிங்கிறது. எவன் விவரமா இருக்கான், எவன் இதாக இருக்கான், அவங்களாம் நல்லா இருக்காங்க. ரொம்ப அப்பாவியா, இது பெண்ணுக்கும் சரி ஆணுக்கும் சரி, என்னன்னா ரொம்ப அப்பாவியா, ரொம்ப மென்மையா, ரொம்ப சாஃப்டா, வெகுளியா இருக்கிற யாருக்குமே பார்ட்னர் அமையறது இல்லை. அந்த லெஜெண்ட்ஸ் ரொம்ப பியூர், யாருக்குமே பார்ட்னர் வந்து இது எதை வச்சு சொல்றேன்னா, நாங்கள் ஒரு நாளைக்கு 100 பேரை பார்க்குறோம். வரிசையாக கதை சொல்லுவாங்க, கதை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அதில் வந்து ரொம்ப பொம்மாரி வந்து, மேடம் நான் அவங்கள ரொம்ப லவ் பண்ணுறேன் மேடம், அவர் இல்லைன்னா நான் அப்படிதான், அவர் எனக்கு அவ்வளோ பிடிக்கும் மேடம், காலையிலே எழுந்திரிச்சு அவருக்கு சமைப்பேன்னா அவனுக்கு கட்டாயம் கண்ண மூடி சொல்லிடும், ஒரு ஆகவே ஆகாத ஒரு ஆகாவலி புருஷன் தான் இருப்பான். அப்படி அந்த மாதிரி ஒரு மென்மையாக அவ்வளோ சாஃப்ட்னஸ் தேவையில்லைன்னு உங்களுக்கு சொல்லுவேன். சரி, இப்போ நிறைய பேருக்கு இன்ஃபேக்ட் ஷர்மி மேம் கிட்ட பேசும்போது கூட அவங்க சொன்னாங்க, அவங்களுக்கு லைக் பீயிங் சிங்கிள் இஸ் லைக் மோர், இப்போ இன்னும் சூப்பரா இருக்கு, இண்டிபெண்டா இருக்கு, நான் அதை ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டேன், தனிமையாவே ஒரு வாழ்க்கையை கடைபிடிக்கிறது. அது ஒரு தப்பு, எனக்கு அதுல உடன்பாடு இல்லை. இப்போதைக்கு நல்லா இருக்கா, அது வந்து ஒரு சமுதாய அமைப்புல வந்து பார்ட்னரோட தான் நல்லா இருக்கும். அவ என்னன்னா பார்ட்னர் வந்து இன்னும் தேடுற ப்ராசஸ்ல இறங்க மாட்டேங்கிறா. இப்போ ரொம்ப நாளைக்கு முன்னால தான் நான் திட்டி, இந்த அண்ணான்னு கூப்பிட்றது கொஞ்சம் நிறுத்து, பார்க்குறவனெல்லாம் அண்ணா அண்ணான்னா அப்புறம் யார், ஒரு ஃப்ரெண்டா, அப்போ உனக்கு உன் மேலேயும் அவருக்கு நம்பிக்கை இல்லையா, ஒரு ஃப்ரெண்டா ஒருத்தன் கூட பேசுற உனக்கு கெப்பாசிட்டி இல்லையா, உன்ன நினச்சி நீ பயப்படுறியானோன்னு தான் இப்போ அதை நிறுத்தியிருக்கா அண்ணாவை. சும்மா இப்போ நான் பார்க்குறவங்களே எதுக்கான ஜஸ்ட் ஏன்னா உனக்கு ஒரு ஃப்ரெண்டாக பழகும்போது அந்த ஃப்ரெண்டில் ஒன்று அண்ணான்னு கூப்பிட்றவனே எல்லாரையும் அண்ணான்னு, அப்புறம் நீ யாரை தான் கல்யாணம் பண்ணுவேன்னு இப்போ கொஞ்சம் ஜஸ்ட் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பை மெயின்டைன் பண்ணுறா.
ஆ கொஞ்சம் அதில வந்து கான்சன்ட்ரேட் பண்ணணும். அது அவ தப்பு தான் அவ பண்றது. எனக்கு அதில உடன்பாடு இல்ல. ஓகே, ஓகே, பட் இப்ப ஓகே, சொல்லி சொல்லி கொஞ்சம் கொஞ்சம் அட்லீஸ்ட் பேசுறா. ஓகே. இப்பலாம் கொஞ்சம் பேர். சரி, ஷர்மிக்கு அடுத்து வருவோம். உங்களுக்கு முதன் முறையா எப்போ யாராச்சும் சொல்லியோ, இல்ல உங்களுக்கு தோணியிருக்கா ஒரு மறுமணம் பண்ணணும்னு சொல்லிட்டு? தோணியிருக்கு, எப்ப, எந்த தோணியிருக்கு. காலகட்டம் தெரிஞ்சுக்கலாமா? மறுமணம் அப்படிங்கிறது வந்து இது நான் வந்து நான் ஒரு 5 வருஷமா ஒரு பெரிய சேனல்ல கவுன்சிலிங் பண்ணிட்டு இருந்தேன். 22 வருஷமா கவுன்சிலிங் பண்றேன். இப்போ ஒரு பெண்ணுக்கு வந்து ஒரு துணை வேணும்னாலே ஒரு செக்ஸுவல் நீட் அப்படிங்கிறது வந்து இருக்கு. அதுவும் வந்து ஒரு 3வது அ இலக்கு தான். ஆனா முதல்ங்கிறது பெண்ணுக்கும், ஆணுக்கும் ஒரு வயசுக்கு மேல தான் அப்பதான் துணையே தேவை. ம். ஒரு விஷயம் நல்லது நடந்தது நம்ம ஒண்ணு ஷேர் பண்ணணும். ஒரு சாப்பிடும்போது சேர்ந்து சாப்பிடணும். காலையில காஃபி குடிக்கும்போது எதையாவது ஒரு வெட்டி கதை, வீணா போன கதையா பேசிட்டோன்னு, இது நம்ம உடனே பெரிய உலக நடப்புகள் பேசுறோம் இல்ல. ஏதோ ஒரு வெட்டி கதை பேசிட்டு, ஒரு துணையோட இருக்கிறதுங்கிறது ஒரு அழகான விஷயம். அப்ப நான் எனக்கு என்ன கோவம்னா, இவ்ளோ ஜெனுயினா இருந்த நம்ம வந்து துணை இல்லாம கடைசியில இன்னைக்கு துரோகம் பண்ணி நம்மள அசிங்கப்படுத்திட்டாங்க. ஆனா நம்மள விட்டவங்க வந்து நாளொரு வண்ணம் பொழுதொரு மேனியுமா விதவிதமா விதவிதமா சொல்றேன். நான் யாரையும் குறை சொல்லல. அந்த மாரி நெறைய ஆண்கள் வந்து 25 வயசுக்கு கீழ இருக்கிற பொண்ணுங்களோட, அடுத்த 6 மாசம் கழிச்சு அடுத்தது 25 வயசு பொண்ணோட, ஆண்களுக்கு வந்து உலகத்துல அடுத்தடுத்து கிடைச்சிட்டே இருக்காங்க. நம்ம அந்த தேடுதலே இல்ல. அப்போ வந்து ஒய் டோன்ட் வி? நமக்கு ஏன் வி டிசர்வ் டு லிவ் அ ப்ராப்பர் லைஃப் அப்படிங்கிறதெல்லாம் இருந்திருக்கு. ஆனா உண்மையிலுமே வந்து தமிழ்நாட்டு பெண்கள் எல்லாருக்குமே தெரியும். இன்னைக்கு வந்து நான் ஒரு ரொம்ப ஜென்யூனா இருக்கேன்னா, அந்த மாரி ஒரு பார்ட்னர் வந்து அமையறதில்ல அப்படிங்கிற மாரி தான். ஏன்னா இன்னைக்கு யாராவது பேசினா டக்குன்னு ஒரு மாரி பேசுறாங்க. டக்குன்னு படுக்கைக்கு கூப்பிடுறவங்க, ரூம் போடலாமாங்கிறவங்க. உடனே ஃபோன்ல பேசினா கூட இப்ப என்ன ட்ரெஸ் போட்டுட்டுருக்க? அப்படிங்கும்போது நமக்கு ரொம்ப அப்ப அந்த ஒரு உங்களுக்கு நடந்திருக்கா அந்த மாரிலாமா? நடந்திருக்கு, நடந்திருக்கு. அதெல்லாம் நடக்கலன்னா பொய்யி. ஏன்னா நம்ம இத்தன ஆண்களோட உலகத்துல இருக்கிறோம். இல்லன்னா சட்டுன்னு அ இப்ப என்ன நீ தனியா தானே இருக்க. உனக்கு அதெல்லாம் தோணாதா? அப்படின்னு கேட்கும்போது டைரக்ட்டா மேட்டருக்கு வர மாரி பேசும்போது, அவங்களுக்கு ஒரு ஒரு சின்ன புரிதல், மென்மையான ஒரு விஷயம், உன் உணர்வுகள பகிர்ந்துக்கிறது, என்னோட உணர்வு என்னன்னு கேட்கறது, நான் உட்காந்து அழுதுகிட்டே இருக்கிற பெண் இல்ல. உடனே என்னோட ஒட்டுமொத்த பாரத்தையும் நீ தான் அதெல்லாம் கிடையாது. நானே சம்பாரிக்கிறேன். உனக்கும் சேர்த்து 10 பேருக்கு சம்பாரிக்கிற அளவுக்கு இது வந்து ஒரு பெண் நம்ம செல்ஃபா இருக்கிற பெண். ஒரு 25,000 சம்பாரிக்கிற பெண் கூட, எனக்கு நீ 15,000 சம்பாரிக்கிற ஒரு நல்ல ஒரு ஆண் இருந்தா போதும்ன்னு. ஆண்கள் கிட்ட எனக்கு அந்த மாரி ஒரு இல்ல இப்படி. ஆனா ஆண்களுக்கு வந்து நெறைய கிடைக்கிறாங்க. சொல்லுவாங்கள்ல பொண்டாட்டி பிரிச்சா புருஷன் புது மாப்பிள்ளைன்னு. ஆண்கள் வந்து யார் யார் வந்து பொண்டாட்டி இல்லாம தனியா இருக்காங்களோ, அவங்களுக்கு 6 மாசத்துக்கு ஒரு முறை கலர் சேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. மேபி நம்ம அந்த மாரி ஒரு கேரக்டர் மாறுனா நமக்கு கிடைச்சுக்கிட்டே இருக்கும். இவன் வரட்டும், அடுத்த முறை அவன் வரட்டும்னா கிடைச்சு நமக்கு அப்படி ஒரு டேஸ்ட்டே இல்லைல. வந்து கொஞ்சம் மன ரீதியா ஒத்து போற மாரி, நம்ம கேரக்டருக்கு ஒத்து சரி, போறோம். உங்களுக்கு அந்த அந்த ஒரு யோசனை வந்திருக்கு. ஒரு கட்டத்துல வந்திருக்கு, வந்திருக்கு. வந்திருக்கு. ஆனா அதுக்கு எப்படி சொல்றது? கரெக்ட்டான பெர்சன் அமையலன்னு சொல்லலாமா? வந்திருக்கு அப்படிங்கிறத விட, இப்படி வந்து ஒரு துரோகம் பண்ணி தனித்து விடப்பட்ட ம். எல்லா ஆண்களுக்கும் 60 வயசு மேல இருந்தாலும் சொல்லுவேன். யூ நீட் அ பார்ட்னர். நாட் ஃபார் த செக்ஸுவல் சேக். என்னையே நான் அரசியல்ல நெறைய பேர் அவங்க கூட இவங்க கூடனா, "என்னையா இப்படிலாம் சொல்றீங்க?" அப்படி ஒரு வேளை இருந்தா நானே ஓப்பனா சொல்லுவேன்யா. "இதான்யா என் பார்ட்னர்" பப்ளிக்கா நான் வந்து சொல்லுவேன். இதுல என்ன இருக்கு? "ஓ! ம். இந்த வயசுல உங்களுக்கா?" அதுக்கெல்லாம் நம்மகிட்ட ஆகாது. எனக்கு வி ஆல் நீட் அ பார்ட்னர். 60 வயசுக்கு மேல தான் உங்களுக்கு தோணுது. என்னோட அக்காலாம் பார்க்குறேன் 68 வயசு இருக்காங்க. அவங்க ஹஸ்பண்ட் வந்து 75. அவங்க 2 பேருக்கும் ஒத்தே போகாது. அக்காவே சொல்லுவாங்க. எனக்கெல்லாம் அட்லீஸ்ட் ஒரு ஸ்கூல் மாஸ்டராவது கட்டி வச்சிருக்கலாம். எங்க அப்பா உங்க அப்பா பாரு இப்படி இருக்கு கேவலமா அப்படிலாம் அவங்களுக்குள்ள ஒரு புரிதல். ஆனா வந்து ஒருத்தவங்களுக்கு ஒருத்தவங்க பார்த்துப்பாங்க. ஒரு வீட்ல இருக்காங்க. அவரு எல்லாத்தையும் பார்த்துக்குவாரு. தனித்தனியா தான் படுப்பாங்க. ஏன்னா ஒரு பார்ட்னர். ஒரு பிரச்சனைன்னா அக்காவ விட்டு தர மாட்டாங்க. அத்தான் வந்து அக்காவ விட்டு தர மாட்டாங்க. ஸோ பார்ட்னர் அப்படிங்கிறது வேணும் அப்படிங்கிறது இஃப் யூ ஆர் உங்களுக்கு நல்ல பார்ட்னர் இருந்தா தாராளம் போடலாம். ஆனா, அதுக்கான கொஞ்சம் முயற்சி எடுக்கணும். அப்படி இருக்கிற சரி, பெண்களோ, சரி, சரி. ஆண்களோ அதுக்கான முயற்சி எடுக்கணும். இன்னொன்னு இப்ப எங்கள மாரி ஆட்களுக்கு வந்து நீங்க பேஷன்ஸ்ல நம்ம நெறைய பேர் பார்ப்போம். ஷர்மிய பார்ப்போம். அந்த பேஷண்டா வர யாருமே ஓப்பனே ஆகாது நமக்கு அது. அது பேஷண்டா வந்து நம்ம நெனச்ச மாரியே ஒரு ஆண் வந்தா கூட பேஷண்ட் தான் அது. அது வந்து எந்த டாக்டருக்குமே அப்படி வராது. ஓகே, ஓகே. அது மைண்டே பிளாக் ஆயிடும். சரி, கேட்கிறேன்னு தவறா நினைக்காதீங்க. அ, நீங்க எப்பவாச்சும் ஷர்மி கிட்டயோ, இல்ல உங்களோட பெரிய மகள்கிட்டயோ சொல்லியிருக்கீங்களா? லைக் இந்த இவரு ஒருத்தர் எனக்கு புடிச்சிருக்கு. ஆ. நான் பேசலாம்னு நெனைக்கிறேன். இல்ல அம்மாக்கு திரும்ப கல்யாணம் இவர பண்ணிக்கிட்டா ஓகேவா? அந்த மாதிரியான டாக்ஸ் போயிருக்கா மேம் நான் எப்பவாச்சு? சொன்னதில்ல. ஆனா பிள்ளைங்க வந்து, "அம்மா நீங்க கல்யாணம் பண்ணிக்கணும்." அ. 2 பேரும் நாங்க வந்து அவங்க யாராச்சும் சொல்லியிருக்காங்களா? மேட்ரிமோனி எல்லாம் போட்டு ஆ. எல்லா வேலையும் எப்போ பண்ணியிருக்கிறாளுக. இதெல்லாம்? அதெல்லாம் எடுத்து. அது பிள்ளைங்க வந்து என்ன வந்து ஒரு உண்மையாலுமே அவங்க அம்மா மாரி சூப்பர். தான் பார்த்துக்குங்க. ரொம்ப இதா லாஜிக்கா பேசுவாங்க. "அம்மா எப்படிம்மா, நீங்க வந்து காலையில 3:30 மணிக்கு எந்திச்சு தியானம் பண்ற ஒரு பெண், ஒரு யோகா பண்றீங்க, நல்லா சம்பாதிக்கிறீங்க, நீங்க மென்டலி ஸ்ட்ரென்த்தா இருக்கீங்க.
என்றாலுமேம்மா நீங்க இப்படி பேசிட்டு இருக்காதீங்க. உங்களுக்கு ஒரு வேணும். ம். அந்த ஆள் பாருங்க, அந்த ஆள் பாருங்க அம்மா இப்படி ம். மாறி மாறி எல்லாம் இருக்காங்க. அப்புறம் நம்ம ஏம்மா அப்படி அப்படிலாம் சொல்றோம். உங்களுக்கு வேணும் அப்படின்லாம் சொல்லி தேடலாம் செஞ்சிருக்காங்க. அப்ப நான் அந்த மாரி பிள்ளைங்க தான். அப்புறம் நான் அந்த டேஸ்ட் அந்த மாரி நமக்கு அந்த ஒரு குவாலிட்டியான பெர்சன்ங்கிறது இன்னைக்கு ரொம்ப கம்மி. சரி, அம்மாக்கு எப்படியாச்சும் திரும்ப கல்யாணம் பண்ணணும்ன்ற ஆசை இருந்துச்சு. ஆனா மகள்களுக்கே இப்ப அந்த ஒரு ஆசை போயிடுச்சு. நீங்க எப்படி பார்க்குறீங்க? அம்மாவுக்கு பண்ணி வைக்கணும். அதாவது ஆனா இப்ப எனக்கு நான் வேணாம்ப்பா. வந்து ஒரு ஏதாவது வீடியோல அத கழுவி கழுவி கமெண்ட்ட போட்டுறாதீங்க. இந்த வயசுல உனக்கு 56 வயசுல ஆம்பள தொணை கேக்குதான்னு எதாவது அசிங்கப்படுத்தி போட்டுறாதீங்க. நான் வந்து ஆண்களோ, பெண்களோ ஏஜ் ஆனும்போது உங்களுக்கு ஒரு நமக்கு ஒரு பார்ட்னர் பேசுறதுக்கு, பிடிக்கிறதுக்கு. அவருக்கு ஒரு உடம்பு சரியில்லன்னா நம்ம கூட மாட நிப்போம். ஒரு 70, 75 வயசு ஆகும்போது தான் பெட்ல தனியா படுக்கும்போது, அட்லீஸ்ட் இந்தாங்க இந்த குடிங்க, இந்த கஞ்சிய குடிங்க, இத பண்ணுங்க, கொஞ்சம் சாய்ச்சுக்கோங்க, தலையில நான் இப்படி தூக்கி வைக்கிறனால இதுதான் ஒரு பார்ட்னர்ங்கிறது. உடனே நீங்க பார்ட்னர்னோனே டைரக்ட்டா செக்ஸுக்கே நீங்க கற்பனை பண்ணாதீங்க. அதுவும் ஒரு தேவை தான். பிசிக்கலி ஃபிட்டா இருக்கிற எல்லாருமே அதுலயும் ஒரு இதா தான் இருப்பாங்க. அதுவும் தவறு கிடையாது. பட் அந்த தேடுதல விட இந்த தேடுதல் அதிகமா இருக்கும். ஓகே, ஓகே. நான் ஃபோர்ஸ் பண்றதுல ரொம்ப பிடிச்சு, இது ஒரு பெரிய மன அழுத்தமா கொண்டு போறதில்ல. எல்லா அம்மா, அப்பாக்களுக்கும் நம்ம ம். பிள்ளைங்க எது எதெல்லாம் நல்லது செஞ்சாலும், இது ஏன் இப்படி பண்ணுது? இது ஏன் இப்படி பண்றா? இவளுக்கு ஏன் இப்படி ஒரு டெஸ்ட் நெறைய அதாவது இன்னைக்கு இருக்கிற பிள்ளைங்க பண்ணுவாங்க. அதுல ரொம்ப ஸ்ட்ரெஸ் எடுத்துக்காதீங்க. ஏன்னா, இன்னைக்கு நெறைய பேர் எங்கள சொல்லும்போது, "ஐயோ! மேடம் சூசைடே பண்ணிக்கலாம் போல இருக்கு. அவ அப்படி பண்றா, இப்படி பண்றான்னு" எதையாவது ஒண்ணு சொல்லுதுங்க. அவங்க ஒரு தனி இண்டிவிஜுவல் உயிர். அவங்களுக்கு பிடிச்சத மெல்லமா செய்யட்டும். ஆனா, அடிக்கடி வாரத்துக்கு 2 டைம் இந்த மேரேஜ் சப்ஜெக்ட்ட நான் கொஞ்சம் கொஞ்சமா சொல்லிக்கிட்டு தான் இருக்கிறேன். Bluetooth double, super soft, super absorbent. Max Gold, Cash for Gold. Call 04445454545. GT Holidays, South India's #1 travel brand. உதயம் 85 வருட பாரம்பரியமிக்க உதயம் இட்லி அரிசி மற்றும் உதயம் பருப்பு வகைகள். Presents the Parent Honors. Supported by டாக்டர் ஸ்ரீவர்மா வெல்னஸ். அனைத்து நோய்களுக்குமான ஆயுர்வேத மருத்துவம். கார்த்திபுரம் 200 acres township in கோயம்புத்தூர். Ready to construct premium villa plots and commercial plots with world class infrastructure. ஜெயச்சந்திரன் எல்லாமே இருக்கு, நல்லாவே இருக்கு. EGS பிள்ளை Group of Institutions. The legacy of educational excellence in the Delta region. Powered by V-Care Hair and Skin Clinic. எல்லா வித தலைமுடி மற்றும் சரும பிரச்சனைகளுக்கும். மேபல், South India's most celebrated women's wear brand. SKM Purna. SKM Purna Rice Bran Oil. Milky Mist Ice Cream. Taste the Milky Mist Ice Cream.